திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், இதுகுறித்தான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார் என்பதை கண்டறிவதில் போலீசாருக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டிருந்தது. கடந்த 12ஆம் தேதி நடந்த அந்த சம்பவம் தொடர்பாக போக்சோ வழக்கு பதிவை போலீசார் செய்திருந்தார்கள். அதுபோல சந்தேகப்படக்கூடிய நபருடைய புகைப்படமும் சிசிடிவி காட்சிகளும் வெளியிடப்பட்டது. அந்த நபர் குறித்த விவரங்கள் தெரிவிப்பவருக்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று தமிழக காவல்துறை அறிவித்தது. அதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த நபர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என சந்தேகம் எழுந்தது. அதனால் ரயில் நிலையங்கள் முழுவதுமாக தேடக்கூடிய பணி என்பது நடந்தது. ஆந்திரா, அதாவது திருவள்ளூரிலிருந்து ஆந்திரா இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் என பல்வேறு ரயில் நிலையங்களில் தேடக்கூடிய பணி என்பது நடந்தது. அதன் ஒரு கட்டமாக ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை அருகே ஒரு ரயில் நிலையத்தில் சந்தேகப்படக்கூடிய நபர் சுற்றித் திரிவதாக தெரிந்து தனிப்படை போலீசார் அந்த நபரை பிடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே உடையில் தான் அந்த நபர் இருந்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தனிப்படையுடைய விசாரணை வலயத்திற்குள் அந்த நபர் வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அவருடைய பெயர் விவரங்களை காவல்துறையினர் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் அவர் கைது செய்துள்ளோமா என்ற விவரங்களையும் காவல்துறையினர் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை என்பது முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அடையாளங்களை ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக அவர் வைத்திருக்கக்கூடிய விவரங்கள் அனைத்தையும் சேகரிக்கக்கூடிய பணி என்பது நடந்து வருகிறது. அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சுப்பிரமணியன், விவரங்களுக்கு நன்றி.